ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ராமர் படம் போட்ட நாணயம் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலைசேஷனான காயின்னே சொல்லலாம். அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட நாணயம் இது. 1839ஆம் ஆண்டு காலத்தில் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் வந்து தயாரிக்கப்பட்ட இது ஒரு நாணயம் சொல்லலாம். ஒன் அண்ணா நாணயம். இது வந்து இதை பற்றியான டீட்டெயில்ஸை நம்ம வந்து முழுமையாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1839ஆம் ஆண்டு வெளியான ராமர் படம் போட்ட நாணயம் இது. உண்மையில் பார்த்தீங்கன்னா இது ஒரு புராண காட்சியை தான் வந்து இது குறிக்கிறது. இந்த படம் என்ன அர்த்தம் சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் நடுவில் பார்த்தீங்கன்னா ராமர் இருக்கிறாரு. அவர் வந்து வில் அம்பு வச்சுட்டு இருக்கிறாரு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சீதா அம்மையார் இருக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மணர் இருக்கிறாரு. இவர்கள் காட்டும் இந்த குடும்ப பாங்கான இது பார்த்தீங்கன்னா ராமர் தர்பார் காட்சியை தான் வந்துட்டு நமக்கு சொல்ல வருது. ராமர் பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து வில்லம்போட இருக்கிறாரு. அவர் ஒரு அரசர், எல்லாருக்குமே தெரியும், அயோத்தி ராஜா. இந்த நடுவில் இருக்கிற படம் என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, அவரை என்ன குறிக்கும் பார்த்தீங்கன்னா தர்மம் மற்றும் நியாயம் அவரை வந்து இந்த படத்துல வந்து வலியுறுத்தி இருக்கிறாங்க. இதுல லக்ஷ்மரை வந்து குறிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா சகோதரருடைய பக்தி, பாதுகாப்பு, வீரத்தை வந்து குறிக்கிறது. சீதா தேவியுடைய இது பார்த்தீங்கன்னா தூய்மை, பொறுமை, குடும்ப மதிப்பு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த நாணயத்துல வந்து பொறிக்கப்பட்டு இருக்கிறது. ராமர் வந்து ஒரு ஆசீர்வாதம் பண்ற மாதிரி காட்சியும் வந்து நமக்கு தென்படுது. இதோடைய முன் பக்கத்துல பாத்தீங்கன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு எழுதியிருக்குது. யூகே அப்படின்னு சொல்லி இது போட்டிருக்கு. இது பாத்தீங்கன்னா வந்து யூகே போட்டதுனால இது யுனைடெட் கிங்டம் காயின் அப்படின்லாம் நினைக்காதீங்க. உண்மையிலே பாத்தீங்கன்னா இது வந்து அந்த டைம்ல பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி உடைய நாணயம் இது. இது வந்து பாத்தீங்கன்னா இந்திய மக்களின் நம்பிக்கை பெறறதுக்காக வந்து இந்த நாணயம் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு காப்பர் பேஸ்டு காயின். இது செம்பு நாணயம். இது ஒண்ணு அந்த காலத்துல பொதுமக்கள் பயன்படுத்தும் நாணயம் வந்து பாத்தீங்கன்னா செம்பு நாணயமா தான் இருந்தது. செம்பு நாணயம் பாத்தீங்கன்னா ரொம்ப மலிவானதாகவும் இருந்தது. இது வந்து நீடித்து இருந்தது. அதனாலதான் வந்து இந்த மாதிரி காயின் பாத்தீங்கன்னா மத சின்னங்கள் போட்ட உள்ள நாணயம் வந்து பெரும்பாலும் வந்து காப்பர் பேஸ்டு காயினா தான் நமக்கு இருந்ததுன்னே சொல்லலாம். இதுல பாத்தீங்கன்னா இது சுற்றி இருக்கும் டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா ஃப்ளோரல், அதாவது வந்து மலர்கொடி போட்ட மாதிரி ஒரு உருவம் வந்து முன் பக்கத்துல இருக்குது. இது பின்பக்கத்துலயும் பாத்தீங்கன்னா சுற்றிலும் பாத்தீங்கன்னா எழுத்துக்களும் இருக்கு. மலர்கொடி போட்ட வடிவம் என்ன சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா ஃப்ளோரல் டைப் மலர்கொடி வடிவம். முழு எழுத்துக்களையும் சுற்றி இருக்கும் பார்டர் டிசைன்லாம் பாத்தீங்கன்னா அதிகாரத்தை வந்து காட்டுது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன் போட்டனால போலி நாணயங்களை வந்து செய்வதற்கு இந்த மாதிரி வந்து மலர்கொடி போட்ட அந்த படம் வந்து வரையப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். இது பாத்தீங்கன்னா ராமர் வந்து ஆசீர்வாதம் பண்ற மாதிரி ஒரு ஒரு படம் ஒண்ணு இருக்கு. பாத்தீங்கன்னா நல்லா ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். அது பாத்தீங்கன்னா அவர் கை வச்சு ஆசீர்வாதம் பண்ற மாதிரி ஒரு நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். மக்கள் மீது கருணை, நல்ல அரசன் மக்களை காப்பான் என்ற அந்த செய்தியை வந்து இதுல வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த படம் வந்து ஏன் வந்து பிரிட்டிஷ் இந்தியா நாணயத்துல வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 1839ஆம் காலகட்டத்துல வெளியாச்சுன்னு சொல்றோம். இந்திய மக்களின் நம்பிக்கையை பெறறதுக்காகவும் இந்த மாதிரி சில காயின்ல வந்து போட்டிருந்தாங்க. உள்ளூர் மத சின்னங்களை வந்து பயன்படுத்தினாங்கன்னே சொல்லலாம். இப்ப வந்து இது ஏன் வந்து இது மாதிரி யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் ஸ்டைல்லையும் இருக்கணும், அது மட்டும் இல்லாம இந்தியன் டேஸ்ட் மிக்ஸும் பண்ணி இந்த மாதிரி ஒரு டிசைனை வந்து ஏற்படுத்தினாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய மதிப்பு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் வரைக்கும் இதனுடைய மதிப்பு வந்து போயிட்டு இருக்கு. நல்ல கண்டிஷன்ல இருந்தா 5000 வரைக்குமே வந்து போயிட்டு இருக்குது. இது வந்து எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 1000 ரூபாயில தான் கிடைச்சிது. ரொம்ப ஸ்பெசிபிக், ஒரு யூனிக் காயினே இது வந்து சொல்லலாம். இதுல இருக்கிற எழுத்துக்கள்லாம் பாத்தீங்கன்னா வந்து
பாரிஸ் உருது மொழியில வந்து எழுதியிருக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.